பிருந்தாவனத்தில் ராதைக்கும் கிருஷ்ணருக்கும் சிலையாக இருக்கும் அந்த சிலைகளுக்கு அருகில் கைகூப்பி வணங்கி இருக்கும் ரதிலயா என்ற கோபியரின் கதையை இப்பொழுது நான் கூறுகிறேன். ஒரு சமயம் கிருஷ்ணரானவர் தன் காதலியான ராதையின் அலங்காரத்தை அறிய முற்பட்டார். ஆகவே ஒரு கோபியரை அழைத்து, நீ இன்று இப்பொழுது ராதையின் அலங்காரத்தை கண்டு என்னிடம் கூற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அப்பொழுது அந்த கோபியரானவள் ஒரு மரத்தினடியே நின்று கொண்டு யோசித்தாள். ராதையின் அலங்காரத்தை முதலில் காண்பது கிருஷ்ணராகத்தான் இருக்க வேண்டும். கிருஷ்ணரை தவிர ராதையின் அலங்காரத்தை யாராவது கண்டுகொண்டால் அவர் அங்கேயே மயங்கி விழுந்து விடுவார் என்பது நியதி. இதை யோசித்த அந்த கோபியர் உடனடியாக இதனை யோசித்து கிருஷ்ணா கிருஷ்ணா என்று அழைத்து கொண்டு நாம் ராதையை கண்டால் என்ன என்று யோசித்து கொண்டே போய் ஒரு வினாடியில் ராதையின் அலங்காரத்தை கண்டுகொண்டு ஒரு கண்ணை மட்டும் மூடிக்கொண்டு ஓடி வந்தால் கிருஷ்ணரை கண்டால். கிருஷ்ணரிடம் ராதையின் அலங்காரத்தை தெரிவித்தாள். அவள் அதுக்கு ஒரு கண்ணை திறந்து ஒரு கண்ணை மட்டும் திறந்து காட்டினால் ராதையின் அலங்காரத்தை கிருஷ்ணர் கண்டுகொண்டாள். அப்படி இருக்க இரண்டு கண்களையும் மூடிக்கொண்டாள். பிறகு கிருஷ்ணரும் அனைவரும் அங்கிருந்து மறைந்து கொண்டார்கள். அப்பொழுது ராதையானவள் கிருஷ்ணரை காண்பதற்காக நடந்து வந்து கொண்டிருக்கிறாள். அப்பொழுது யாரும் இல்லாததை கண்டு வியந்து, என்ன கிருஷ்ணர் நம்மளை காண வரவில்லையே, நமது முதல் அலங்காரத்தை கிருஷ்ணர் அல்லவா காண வேண்டும் என்று விரும்பி திரும்பி பார்த்தால் அந்த கோபியரானவள் நின்று கொண்டிருந்தாள். அவள் இரண்டு கண்களையும் மூடிக்கொண்டிருப்பதைக் கண்டு, நீ கண்களை திற என்று கூறினாள். அப்பொழுது ஒரு கண்ணில் கிருஷ்ணரும் ஒரு கண்ணில் ராதையும் இருப்பதை கண்டுகொண்டார். இதை கண்ணுற்ற ராதையானவள் அந்த கோபியரை கட்டி அணைத்து கொண்டாள். அவள்தான் ரதிலயா என்ற கோபியர். இவர்தான் பிருந்தாவனத்தில் கிருஷ்ணர் ராதை இரு சிலைகளுக்கும் அருகில் கைகூப்பி வணங்கியிருக்கும் கோபியராகார். இதுதான் ரதிலயா என்ற கோபியரின் சிலைக்கு உண்டான கதை.